بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் மீது கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாட தலைப்பாக ஃபதுலு மன் மாத லஹு வலதுன் ஃபஹ்தஸப, தமது குழந்தை இறந்தும் பொறுமையுடன் இறை வெகுமதியை எதிர்பார்த்திருப்பவரின் சிறப்பு. ஒரு குழந்தை இறந்து விட்டது, மரணித்து விட்டது, பொறுமை காத்த ஒருவருக்கு அல்லாஹு தஆலா வெகுமதியை வழங்குகிறான். அவருக்குரிய சிறப்பு என்ன என்பது சம்பந்தமாக அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 155வது வசனத்திலே வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக அப்துல் அசீஸ் அன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, மா மினன் நாசி மின் முஸ்லிமின் யுதவஃபா லஹு ஸலாசுன் லம் யப்லுகு الحنث إلا أدخله الله الجنة بفضل رحمته إياهم. ஒரு முஸ்லிமுக்கு பருவமடையாத 3 குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர் அக்குழந்தைகளின் மீது காட்டிய இரக்கத்தின் காரணத்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பிரவேசிக்க செய்வான் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். மேலும் ஒரு முறை நபிகளாரிடத்திலே சஹாபியாத்துகள் பெண்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், இஜ்அல் லனா யௌமன் ஃபவஅலஹுன்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதில் ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இறந்துவிட்டால் அவர்கள் அப்பெண்ணை நரகத்திலிருந்து காக்கும் திரையாக ஆகிவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெண்களுக்கு உபதேசம் செய்த போது சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின் மாத லஹா ஸலாஸது மின் வலத் கானூ லஹா ஹிஜாபன் மினன் நார். பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இறந்துவிட்டால் அவர்கள் அப்பெண்ணை நரகிலிருந்து காக்கும் திரையாக ஆகிவிடுவார்கள் என கூறியதும், அந்நேரத்திலே ஒரு பெண் எழுந்து நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், 2 குழந்தைகள் இறந்தால் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் 2 குழந்தைகள் இறந்தாலும் தான் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தை பருவத்திலே சிறிய பிராயத்திலே மரணிக்கின்ற பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு ஒரு மிக பயனுள்ளதாக, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவர்களை சொர்க்கத்தின்பால் எடுத்துச் செல்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகள் மூலமாக இந்த தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த பரிந்துரையை, அவருடைய சிறப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.